ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? வானதிய காப்பாத்துனதுக்கு. இப்பவாவது நீ வானதிய புரிஞ்சுக்கிட்டியே. நான் வானதிக்காகலாம் எதுவும் செய்யல, உனக்காக தான் செஞ்சேன். வானதி இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படிதான் பண்ணிருப்பியான்னு கேட்டல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் செஞ்சேன். காரணம் எதுவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவளை காப்பாத்திட்டல, அது எனக்கு சந்தோஷம்தான். நீ எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன? நீயும் நானும் காதலிச்ச விஷயம் எந்த காரணத்து கொண்டும் கரிகாலனுக்கும் வானதிக்கும் தெரிய வேண்டாம். ஏன்? எதுக்கு அதை மறைக்கணும்? தெரிஞ்சா தெரியட்டும். வேண்டாம் அருள், அது தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாங்க. எந்த உண்மையும் ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்துதான் தீரும். நம்ம 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் வெளியே சொன்னாதான் நம்ம விஷயம் வெளியே தெரியும். இல்லனா கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய போறதில்ல. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ண விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா போதும். நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வராத வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். அத சொல்ல வேண்டிய சூழ்நிலை உனக்கு என்ன வரப்போகுது? நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய் வானதி வரா, நீயும் நானும் பேசின விஷயம் தெரிய வேண்டாம், நான் ஒளிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, திரும்ப வரமாட்டீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்து என்னை காப்பாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எப்படி மாமா நீங்க மனசு மாதிரி திரும்ப வந்தீங்க? ஐயோ, நம்ம கிட்ட சொன்னதே அருள் வானதி கிட்டயும் சொல்லிட போறான். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான பேப்பர் சைன் பண்ணுவானதே. அங்க பாரு கரிகாலா, அழுதுட்டு இருக்கா. நீ போய் பேசு. வானதி, ஏன் அழுதுட்டு இருக்க? அருள் மாமா என்கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாரு. இன்னும் 3 மாசத்துல விவாகரத்து கிடைச்சிடும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு ஒண்ணு ஆயிடும்ல மாமா. அழாத வானதி, அதான் இன்னும் 3 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள உன்னை பத்தி நான் அருமையா அருளுக்கு புரிய வைக்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாமா. இத்தனை நாளா புரியாதது இனிமே என்ன மாமா அவருக்கு புரிய போகுது? அப்படியெல்லாம் சொல்லாத வானதி, நீ நம்பிக்கையோட இருந்தாதான் அவனை உன்னை ஏத்துக்க வைக்க முடியும். என் மேல இருக்கிற வெறுப்பு அவருக்கு கொஞ்சம் கூட போல மாமா. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி மாமா என்னை ஏத்துப்பாரு? இங்க பாரு வானதி, நிச்சயமா உன்னை ஏத்துப்பான். இத நான் சொல்லல, உன் அக்கா நந்தினி தான் சொன்னான். அவகிட்ட எதுக்கு இவன் இப்படி சொல்றான்? அவ உனக்காக என்னெல்லாம் பண்றான்னு உனக்கு தெரியாது.
விஷயம் எனக்காக பண்ண நந்தினி ஏன் இன்னும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? நான் அவளை பார்க்கணும். வானதி, நீ அருள் பின்னாடி சுத்திக்கிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ண போதாது. அதனால அவனுக்கு உன்னை பிடிச்சிடாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும். அவனுக்கு பிடிச்ச மாடர்னான பொண்ணா நீ மாறணும்னு நான் நினைக்கிறேன். நீ அந்த மாதிரி மாறு. இங்கிலீஷ்ல பேசி பழகு. நான் இங்கிலீஷ் பேசவா? எனக்கு தான் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாதே. இனிமே நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கவும் முடியாது. அப்புறம் எப்படி அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறுறது? நான் உன்னை மாத்துறேன். அதுக்கு நீ தயாரா இருந்தா மட்டும் போதும். நீ முதல்ல இப்படி அழுமூஞ்சியா இல்லாம துரு துருன்னு இருந்த பழைய வானதியா மாறு. நீ மாறதுக்கான முதல் ஸ்டெப் அதுதான். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறது, அருளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீ சீக்கிரமே அருளுக்கு பிடிச்ச பொண்டாட்டியா அவன் கண்ணுக்கு தெரியவ. அவனே உன்னை ஏத்துப்பான். அதுக்கு நான் கேரண்டி. நீ இனிமே கவலைப்படாம தைரியமா இரு. நான் பாத்துக்கிறேன்.